உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் அப்பாவி இல்ல. அவளுக்கு லாபம் இல்லாம யார் மேலேயும் அன்பும் காட்ட மாட்டா, யாருக்கும் மரியாதையும் கொடுக்க மாட்டா. இப்ப அழுகையெல்லாம் கணக்குல எடுத்துக்காதீங்க மாமா. முதல்ல கண்ணீரை கூட ஒரு நொடி உண்மைன்னு நம்பலாம், ஆனா இவளோடது இல்ல. என்ன இவ போய்க்காரி, துரோகி, சரியான 420. நிறுத்து மோகன். எந்த குடும்பத்துல பிறந்துட்டு என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? காதம்பரி, உன் புள்ளைய நீ இப்படித்தான் வளர்த்திருக்கியா? இந்த வீட்டுல நீங்க எல்லாரும் பொம்பளைங்களை இந்த மாதிரி தான் நடத்துவீங்களா? சித்தப்பா, ராதாவோட சுயரூபம் உங்களுக்கு தெரியாது. அவ இந்த வீட்டை விட்டு போறதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. என்ன இப்படி மனசாட்சி இல்லாம பேசுற? தாமினி, நீ இந்த குடும்பத்தை ஒத்துமையா வச்சுக்கணும்னு எவ்வளவோ பாடுபட்ட. துளசி போனதுக்கு அப்புறமா இந்த குடும்பத்தை நீ எவ்வளவு அழகா வழி நடத்தின. ஆனா இப்ப என்னாச்சு உனக்கு? மோகனை இழந்துருவோம்ங்கிற பயம் உன் தலையில ஒரு போதை மாதிரி ஏறிடுச்சு. அதனால எது சரி எது தவறுன்னு தெரியாம நடந்துட்டு இருக்க. நீங்க வந்த உடனே இந்த வீட்டோட கதையை நல்லா புடிச்சிட்டீங்க சித்தப்பா. என்னப்பா நீ, உனக்கு எதுவுமே புரியல. இந்த பொண்ணு இங்க எவ்வளவு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா? இவ ஏகப்பட்ட பொய்ய சொல்லி நம்ம மோகனை இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆமா மாமா, இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வெறும் பணத்துக்காக மட்டும்தான் வந்திருக்கா. ராகுல் ப்ளீஸ். மாமா, இவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நாங்க யாரும் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருந்ததில்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு புது டிராமாவை பண்ணிக்கிட்டு இருக்கா. போதும். நான் இதுக்கு மேல எதுவும் கேட்க விரும்பல. எனக்கு ராதா மேல முழு நம்பிக்கை இருக்கு. நான் உங்க யாருக்கிட்டையும் எந்த கதையும் கேட்க விரும்பல. நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு இங்க நடக்கிறது எல்லாம் தெரியும். எத்தனை தடவை ராதா தன்னோட உயிரை பணயம் வச்சு உன்னோட உன் பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்காங்க. அட, இந்த 2 அடி சூனியக்காரினாலதான் எங்க உயிருக்கே ஆபத்தே வந்தது. அண்ணி, ஆமா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வயசுல எங்களை விட பெரியவங்க, ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. உங்க பொண்ணு தாமினிக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு ராதா மோகனோட கல்யாண வாழ்க்கையை சீரழிக்க பாக்குறீங்க. எனக்கு மாப்பிள்ளை கிட்ட இருந்து போன் வந்துச்சு. காதம்பரிய போலீஸ் கூட்டிட்டு போயிட்டதா சொன்னாரு.
அதனாலதான் அத்தனை முக்கியமான வேலையை விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். எனக்கு அரசியல்ல பெரிய செல்வாக்கு இருக்கு. இந்த ஊர் அரசியல்வாதிங்க கூட நல்ல நட்பு இருக்கு. எத்தனையோ ஊர் பிரச்சனைகளை நான் தீர்த்து வச்சிருக்கேன். ஆனா இங்க வந்து என் குடும்பத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி செதறி கிடக்க என்னோட மருமகளை பாராட்டி அவளுக்கு மரியாதை கொடுக்கறத விட்டுட்டு அவளை அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறீங்க. ஐயோ அண்ணா ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எவ்வளவோ வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க. உங்களை சந்தோஷமா வரவேற்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ச்சே. ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணா. மாமா, இந்த குடும்பத்தை செதறாம காப்பாத்தணும்னா அதுக்கு முதல்ல ராதா இந்த வீட்டை விட்டு போயாகணும் மாமா. அதுவும் இப்போ இந்த நிமிஷமே. ராதா எங்கேயும் போக மாட்டா. மாமா, நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ஆனா இந்த வாட்டி பிரச்சனை என் அம்மாவோட கௌரவம். ராதாவால என் அம்மா ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இனி ராதா இந்த வீட்டுல இருக்க கூடாது. இது உன்னோட வீடுப்பா. இவ உன்னோட மனைவி. உன் இஷ்டம் என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இங்க நடுவுல நான் யாரு பேசுறதுக்கு? அண்ணே இங்க பாரு, இந்த வீட்ல ஒரு பொண்ணுக்கு மரியாதை இல்ல. எந்த வீட்ல பொண்ணுக்கு மரியாதை இல்லையோ அந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். அண்ணா, வேண்டாண்ணே. அண்ணா, please நான் கொஞ்சம் கிளம்புறேன். அவசரப்படாதீங்க. என்ன தடுக்காத. நான் சொன்னா சொல்றத கேளு. கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். இங்க என் இருந்து கையை விடுன்னு போகாதீங்க. சொன்னேன். உங்களை கெஞ்சி கேட்கிறேன், போகாதீங்க. மோகன் மோகன், உன் மாமாவை போக வேண்டாம்னு சொல்லு. ராதா உங்களுக்கு இந்த அளவுக்கு பண்ணதுக்கு அப்புறம் என்னால அவளை இந்த வீட்டுல இருக்க வைக்க முடியாதுமா. சரி, எனக்காக தானே நீ இப்படி சொல்ற. இப்ப நானே சொல்றேன், ராதா இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டா. அண்ணன், ராதா எங்கேயும் போக மாட்டான்னு. சொல்றது கேளுங்க ப்ளீஸ்ண்ணா. ப்ளீஸ். இந்த மாதிரி கோவப்பட்டு போகாதீங்க. சொன்னா கேளுங்க. மாமா ப்ளீஸ் போகாதீங்க. என் கையை விடுன்னு சொன்ன. அண்ணன் நில்லுங்கண்ணா நில்லுங்க. ப்ளீஸ். நான் சொல்றது கேளுங்க. போகாதீங்க, நில்லுங்க, நில்லுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.